அனைவருக்கும் வணக்கம். என்னம்மா சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சா இன்னைக்கு? ஆமாங்க, சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. போற வழியில பாத்தீங்கன்னா பவானிசாகர் டேம் இருக்கு, அதை நம்ம சுத்தி பார்த்துட்டு போலாங்க. கூடவே அங்க என்ன ஸ்பெஷல் சொல்லு. அங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் சூப்பரா இருக்குங்க. அங்க போய் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்ல போறேன். கூடவே பவானிசாகரை சுத்தி பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காலையில டேம் தான் வந்திருக்கோம். ஆமா, காலையில உடுமலைப்பேட்டையில கிளம்பி இப்ப பவானிசாகர் டேம் வந்தாச்சுங்க. பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. சட்டர்ல தண்ணி வரல இல்லையா, சூப்பரா இருக்கு. இனிமே என்னென்ன படம் எடுத்திருக்காங்க சொல்லுவாங்களா? சின்ன தம்பி எடுத்திருக்காங்க, சின்ன தம்பி. அப்புறம் இன்னொரு படம் என்ன அன்னக்கிளியான்னு நினைக்கிறேன். அன்னக்கிளி ஃபர்ஸ்ட் வந்து அன்னக்கிளி எடுத்திருக்காங்க. அதுல சிவகுமார் அவர் நடிச்ச படம். அடுத்து சின்ன தம்பி படம் இருக்குல்ல, அந்த பாட்டு மாத்திரம் எடுத்திருக்காங்க. கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்படியே நம்ம போய் டேமுக்குள்ள போய் பூங்கா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமா? சுத்தி பார்த்துட்டு என்ன டேமுக்குள்ள மேலதான் போக முடியாது, மேல போக முடியாது. சரி, மத்த இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? எவ்வளவுங்க டிக்கெட்? 5 இருந்தாச்சு. ரொம்ப அமைதியா காமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆட்கள் இல்ல, குறைவா தான் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க, சண்டே நிறைய வருவாங்க, சண்டே நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. எங்க அதுல போலாமாங்க? எது போலவா டிக்கெட் இங்கே வாங்கிட்டு இப்படி போவா. இல்ல லாஸ்ட் டைம் வரப்ப இல்ல, இப்பதான் வந்துருக்கு. ஊட்டி போன போறதளவு போனோம்ல, ஊட்டி போனோமா மறந்துருச்சு எல்லாமே. பவானிசாகர்ல படகு சவாரி, பவானிசாகர்ல படகு சவாரி பயங்கரமா பரிசல்ல போயிருக்கேன் நீ? நான் உன்ட்ட மீன் வாங்குறதுக்கு ஊர்ல கொடிவேரியில பரிசல்ல போயிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போட்லயே வர்றேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆனா சிம்பிளா நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா? அம்மா கொஞ்சம் க்ளோஸ் அப் போடா, அம்மா தான் வாய் திறக்க மாட்டேங்கிறா. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகேடா ரைட், ரவுண்ட் முடிஞ்சது, இறங்கிக்கலாம். இதுல ஒரு தடவை நான் ஆடிட்டு வந்துடுறேங்க. போட் முடிச்சிட்டு அடுத்தது தூரியாட போறியா? தூரியாட போறேன். சரி, உட்காரு. அங்க கொஞ்சம் தள்ளி விடுவாங்க. அதுவே ஆடு, நீ ஆடு. ஓகே, போயிட்டு வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. சரி, நானும் முதல் முறையா ஒரு தூரி உட்காருங்க. ஆப்பாடா, ஐயோ சூப்பரா. ஏய், நீதான் பயங்கரமா டான்ஸ் ஆடுற. ஓ மை காட், எனக்கு இதுல பழக்கம் இல்ல. தள்ளி விட்டே நல்லா இல்ல. அப்படியா? சரி ஓகே, எனக்கு போதும், எனக்கு தலை சுத்தி இருப்பப்பா. இப்போ டேமுக்கு உள்ள வந்தாச்சுங்க. டேம் மேல போற பர்மிஷன் கிடையாது. இதுதான் அந்த எலிவேஷன், பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம வெளிய இருந்து பாக்குறது லாங்கா இருந்தது, இப்ப பக்கமா பாக்குறது சூப்பரா இருக்கு. இதுலதான் உள்ள போகணும். ஆமா, அது போகணும். ஆனா இப்போ மேல போற அளவுடு இல்ல. இந்த சின்ன தம்பி எடுத்தாங்கல்ல, ஆமாங்க, அந்த வீடு காமிக்கிறப்பா. அப்படியா? இப்ப நான் இங்க எப்ப வந்து மேல வந்து அளவுடு இல்ல, நம்ம இப்படி போய் அந்த வியூ தெரியுதுன்னு பாக்கலாம். பாருங்க, இந்த இடம் தான் வந்து நம்ம அன்னக்கிளி சின்ன தம்பி சாங்ஸ் எல்லாம் எடுத்த இடம். கடைசியா பாத்தீங்கன்னா சின்ன தம்பி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாங்கன்னு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிருந்து பார்க்க முடியும், ஏன்னா அங்க நம்ம மேல போறதுக்கு வந்து பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. அதனால இங்கிருந்தா எடுத்திருக்கிறோம். ஆனா இது வியூ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. வாங்க கீழே போலாம். நீங்க இங்க பாருங்க. ஆனா இங்க இருக்கா? ஆனா சூப்பரா இருக்கு. இது வேற எவ்வளவு கட்டிங் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்ட்டு. சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. ஓகே நின்னு போட்டோ எடுக்கலாமா? அப்பாடா, நம்ம எங்க பார்க்காம போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் அப்படியே கண்ணுல படல, எனக்கு படல. இல்ல, இந்த வழியா வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தெரியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தது சூப்பரா இருக்குல்ல. ஃபுல்லா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சிட்டு வந்தாச்சுங்க. நிறைய கிட்டத்தட்ட உள்ள வந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும். இங்க ஃபுல்லா பார்க்கணும் 2 மணி நேரம் ஆகும். பட் ஏன்னா டைம் இல்லை, கிளைமேட் வேறு சரியில்லை, மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் வெளியே போய் மீன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இங்கிருந்து பண்ணாரி போய் சத்தியமங்கலம் போகணும். அதனால்
நம்ம உள்ள சுத்தி பார்த்தாச்சுங்க. இப்போ வெளியே போய் மீன் கடையில மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க இங்க வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வரலாங்க. சண்டே வந்து சண்டே சூப்பரா வந்தா அப்புறம் விசேஷ நாள்ல வந்துச்சுன்னா நல்லா இனி சூப்பரா இருக்கும். சரி போலாமா? வாங்க 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 வாங்க. அக்கா என்னென்ன மீன் இருக்குக்கா? இது என்ன மீனுக்கா? இது பாறை, இது டேம் மீனுங்களா? இது வந்து ஜிலேபி மீன். ஓகே ஓகே. இப்போ சாப்பாடு குழம்புலாம் இருக்குங்களா? அது என்ன மீனுங்க? தலை மட்டும் போட்டு குழம்பு. இது வறுவல். இது ஒரு பீஸ் எவ்வளோங்க இது? அப்படியா? ஓகே. இது ஜிலேபி மீனுங்களா? சரி சரி ஓகே. இதுல ஒவ்வொன்னே கொடுத்துருக்கா. இது ஒரு 3 மீன், இதுல ஒரு டேம் மீன்ல ஒரு 2 கொடுங்க. போட்டிங்களா? சரி ஓகே. இது என்ன மீனுக்கா? எழுத்தி மீனுங்களா? சரி சரி ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதே போட சொல்லுங்க. ஓகே. தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பவானி சாகர்ல சாப்பிட்றோம். ஏமா ஒரு 10 வருஷம் முன்னாடி சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. இது அளவு சாப்பாடுங்களா அன்லிமிட்டட்ங்களா? ஓகே ஓகே. சிமெண்ட்ல சூடா வந்துருச்சு. அடடா பயங்கரமா சூடா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு. உரப்பா இருக்கு குழம்பு. இது என்ன ஜிலேபி மீனா? வந்துருச்சு. இது வந்து ஜிலேபி மீனுங்க. இது வந்து டேம் மீன். இது வந்து பாறை மீன். இது வந்து டேம் மீன் தானா? ஓகே. சூடா சூடா இருக்குங்க. சுட சுட மீன் இப்பதான் பொரிச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆஹா. அடுத்தது ஜிலேபி மீன் டேஸ்ட் பார்த்துடலாங்க. ஆஹா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன் சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஜிலேபி மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா? சேம் மசாலா, எல்லாமே சேம் மசாலா. ஒவ்வொரு மீன் ஒரு டேஸ்ட் வித்தியாசம் வருது. மசாலா ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னதான் மீன் குழம்பு நான்வெஜ்ல சாப்பிட்டாலும் கடைசியாக ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் செமையா இருக்குங்க. ரசம் பார்த்தீங்கன்னா நல்ல கிராமத்து சைடு நல்லாவே இருக்கு. ரசத்துக்கு மீன் தலையை சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா சூப்பரா சுத்தி பார்த்தாச்சுங்க. டேம் மேல போகல, அது நமக்கு பர்மிஷன் இல்ல, வருஷத்தோட தான் விடுவாங்களாமா. அப்புறம் வந்து டேம்ல கீழே இருக்கிற அந்த பார்க் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டோம். எல்லாமே சூப்பரா இருக்கு. போட்ல போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அதை விட ஃபேமிலியா வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது நல்லா இருந்தது. எனக்கு அந்த போட்டு சுத்தி வந்து சூப்பரா இருந்தது. பேச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.